ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திலாக் டேக். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் என்னென்ன மாதிரியான ஃபைல்ஸை நம்மளால் சென்ட் பண்ண முடியும் அப்படின்றத தான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அதாவது உங்களால் என்னென்னத்தை வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோஸ், வீடியோஸ் இன்னும் நிறையா இருக்குது. ஸோ என்னத்தை ஷேர் பண்ணலாம், எப்படி ஷேர் பண்ணணுன்றதை தான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். இதுதான் நம்ம சேனலுக்கு முதல் தடவை வந்திருக்கீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய என்ன விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும், பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுவோம். ஏன்னா நீங்கள் கொடுக்குற லைக், சப்ஸ்கிரைப் பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதாவது நம்ம டெய்லி லைஃப்ல கண்டிப்பா வாட்ஸ்அப் யூஸ் பண்றோம். ஸோ எல்லாரும் ஃபோன்லயுமே ஸ்மார்ட் போன்ல இன்னைக்கு வாட்ஸ்அப்ன்ற ஒரு ஆப் இருக்கு. ஸோ இது நம்ம லைஃபோட இப்போ ஒத்து போய்கிட்டே இருக்கு. ஏன்னா நம்ம லைஃப்ல இது இப்போ போட்டோஸ் ஷேர் பண்றோம், வீடியோஸ், நம்ம லைஃப்ல நடக்கிற நிறைய விஷயங்கள் ஒர்க் பர்பஸ்க்குன்னு அப்படின்னு இந்த வாட்ஸ்அப் நம்ம யூஸ் பண்றோம். நம்மளால வாட்ஸ்அப்ல சட்ல என்னென்ன விஷயங்களை ஷேர் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஷேர் பண்ணுறதுக்காக வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி நீங்கள் எந்த சாட்டில் ஷேர் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த சாட்டை ஓப்பன் பண்ணி இந்த பின் ஐக்கனை கிளிக் பண்ணால் உங்களால் இந்த இடத்துல என்னென்னத்தை ஷேர் பண்ண விரும்புகிறீங்கன்ற மாதிரி இந்த இடத்துல நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் முதல்ல பார்ப்போமா இருந்துச்சுன்னா டொக்யூமெண்ட். ஸோ இந்த டொக்யூமெண்ட்டை நம்ம கிளிக் பண்ணி நம்ம ஃபோனில் உள்ள எல்லா டைப் டொக்யூமெண்ட்ஸையுமே நம்மளால் ஷேர் பண்ண முடியும். பிடிஎஃப், வேர்ட், இல்லாட்டி பவர் பாயிண்ட், எக்ஸல். ஸோ இந்த எந்த ஃபைல்னாலும் பரவாயில்ல, உங்களால் இந்த டொக்யூமெண்ட்டை கிளிக் பண்ணி ஷேர் பண்ண முடியும். அதோட ஃபோட்டோஸோட குவாலிட்டி குறையாமல் நம்ம சென்ட் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த டொக்யூமெண்ட்ஸை கிளிக் பண்ணி அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி டொக்யூமெண்ட்டில் ஷேர் பண்ணவும் முடியும். ஸோ அந்த ஒரு விஷயமுமே இதில் இருக்குது. ஸோ பார்க்கலாம். ப்ரௌஸ் டாக்குமெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க, சூஸ் ஃப்ரம் கேலரினும் கொடுத்துருக்காங்க, ஸ்கேன் டாக்குமெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. நம்மளால ஸ்கேன் பண்ணியுமே சென்ட் பண்ண முடியும். அடுத்து நீங்க இங்க பார்க்கலாம் கேமரா அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த கேமராவை கிளிக் பண்ணி உங்களால உங்க கேமரால ரியல் டைம்ல போட்டோ அடிச்சு உங்களால சென்ட் பண்ணிக்க முடியும். அடுத்ததா கேலரி அப்படின்னு இருக்கு. ஸோ கேலரியை கிளிக் பண்ணி நம்மளால நம்ம ஃபோனில் உள்ள ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணி ஷேர் பண்ண முடியும். பட் என்ன சம்டைம் நம்ம கேலரியை கிளிக் பண்ணி ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணும் போது குவாலிட்டி குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால தான் மோஸ்ட்லி நிறைய பேர் டாக்குமெண்ட்ல ஷேர் பண்றதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா ஆடியோ. ஸோ நம்மளால ஆடியோவை கிளிக் பண்ணி ஆடியோ சென்ட் பண்ணிக்க முடியும். அடுத்ததா இங்க பார்க்கலாம் ஆர்டர் அப்படின்னு இருக்கு. ஸோ இது வாட்ஸ்அப் பிஸ்னஸ் யூஸ் பண்றவங்களுக்கு தான் இந்த ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஸோ ஆர்டர், கேட்லாக், குயிக் ரிப்ளை அப்படின்லாம். அடுத்து உங்களுக்கு வாட்ஸ்அப்ல லொக்கேஷன் சென்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களால லொக்கேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்க இருக்க லொக்கேஷன் அதாவது லைவ் லொக்கேஷன் உங்களால சென்ட் பண்ணிக்கவும் முடியும். இல்லாட்டி நீங்க இப்ப இருக்க லொக்கேஷனை சென்ட் பண்ணவும் முடியும். ஸோ அந்த ஒரு ஃபீச்சரையுமே கொடுத்துருக்காங்க. அடுத்ததா சம்டைம்ஸ் நமக்கு யாராவது கால் பண்ணி ஒரு கான்டாக்ட் நம்பரை சென்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேருக்கு இது நடக்கும். ஸோ அவங்களுக்குமே கண்டெக்டை நம்ம நம்பரை பார்த்து அதை டைப் பண்ணி போடணுன்ற அவசியமே இல்லை. கண்டெக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணியுமே நம்மளால அந்த கண்டெக்டையுமே டிரெக்டாக சென்ட் பண்ணிக்க முடியும். அடுத்ததா வாட்ஸ்அப்ல நம்மளால போல் செட் பண்ண முடியும். அதாவது நீங்க ஒரு குரூப்ல இருக்கீங்க அப்படின்னா அந்த குரூப்ல ஏதாவது யாருக்காவது கேள்வி கேட்டு அவங்கள்ட்ட இருந்து ஒப்பீனியன்ஸ் எடுக்க விரும்புறீங்கன்னா உங்களால போல் அப்படின்றத கிளிக் பண்ணியுமே உங்களுக்கு சென்ட் பண்ணிக்க முடியும். அடுத்தது ஈவெண்ட் ஏதாவது ஆர்கனைஸ் பண்றேனாலும் உங்களால ஈவெண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணியும் ஈவெண்ட் ஒன்றுமே செட் பண்ணி வைக்க முடியும். ஸோ இந்தந்த விஷயங்களை நம்மளால இந்த வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ண முடியும். அதோட இங்க பார்க்கலாம் உங்களால டைப் பண்றது கீபோர்டுக்கு பக்கத்துலேயே கேமரா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி கேமராவில் ஃபோட்டோஸ், வீடியோஸ் சென்ட் பண்ண முடியும். அது பக்கத்தில் மைக் ஆப்ஷனுமே இருக்கு. நம்மளால வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியுமே சென்ட் பண்ண முடியும். ஸோ வாட்ஸ்அப்பில் அதோட ஸ்டிக்கர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டிக்கரை கிளிக் பண்ணி நம்மளால ஸ்டிக்கர்ஸுமே சென்ட் பண்ண முடியும். இந்தந்த விஷயங்கள் தான் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ண முடியும். ஸோ நான் நினைக்கிறேன் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன்னு. உங்களுக்கு எதுவும் இதில் சொல்லாமல் எதுவும் விருப்பம் இருந்துச்சுன்னா அது என்னென்று இருக்குமா இருந்துச்சுன்னா அது கமெண்ட் பண்ணுங்கள். அதோட ஏதாவது டவுட்ஸ் இருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.